Hi Moksha, how are you? இன்றைக்கி நம்ம திவ்யதேசம் சீரீஸில் 25th திவ்யதேசம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பேர் திரு தலைச்சங்க நான்மதியம். என்னடா இவ்வளோ பெரிய பேராக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்லாம் இன்றைக்கி சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. அதனால் இன்றைக்கி இந்த ஊர் என்ன சொல்கிற அப்படின்னா திரு தலைச்சங்காடு ஆர் தலைச்சங்காடு. சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா மாயவரம், மயிலாடுதுறையிலேருந்து பரிமளரங்கன் பார்த்தோமோ இல்லையோ, அந்த மாயவரத்துலேருந்து டுவர்ட்ஸ் திருக்கடையூர் போகிற வழியில் ஜஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் திருத்தலைச்சங்க நான்மதியம் இருக்குது. இந்த ஊரோட கிரேட்னஸ் என்னென்னா, இங்கே தேவாரத்தலம் 276 தேவார பாடல் பெற்ற சிவன் கோவிலும் இருக்குது. 108 திவ்யதேசத்தில் இருக்கிற தலைச்சங்காடு கோவிலும் இங்கே தான் இருக்குது. சரி, இந்த கோவிலில் இருக்கிற உமாச்சி பேர் என்னென்னா திரு தலைச்சங்க நான்மதிய பெருமாள். அவ்வளோ பெரிய பேரில் உமாச்சிக்கு. எஸ், அவரோட கிரேஸும் அவ்வளோ பெருசு. ஐ ரிப்பீட், திரு தலைச்சங்க நான்மதிய பெருமாள். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்னென்னா சந்திர சாப ஹரர். எவ்வளோ பியூட்டிஃபுல் பேரில். ஐ ரிப்பீட், சந்திர சாப ஹரர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்திரன் உனக்கு தெரியும், மூன். சாபம்னா அவருக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க. யாருங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஹரர் அப்படின்னா ஒன் ஹூ கேன்சல்ஸ். ஹர சாப விமோச்சன பெருமாள் பார்த்துருக்கோம் இல்லையா? எஸ், அதே மாதிரி சந்திர சாப ஹரர், சந்திரனின் சாபம் தீர்த்த பெருமாள் இவர். ஓகே, இவர் மூலவர் தாயார் பேர் பார்த்தேன்னா தலைச்சங்க நாயகி ஆர் திரு தலைச்சங்க நாச்சியார். இந்த தாயாருக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்னென்னா சௌந்தரிய நாயகி. அவ்வளோ அழகாக இருப்பா தாயார். சௌந்தரிய நாயகின்னு ஒரு பேர் இருக்குது. சரி, இந்த கோவிலோட ஸ்டைல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடக்கோவில் அப்படின்னு பேர். மாடக்கோவில்னா என்னென்னா, டைரெக்டாக பெருமாளை போய் சேவிக்க முடியாமல் யூ ஹாவ் டு கிளைம் அட்லீஸ்ட் 10-15 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய் பெருமாள் சேவிச்சுட்டு திருப்பி இறங்கி வரணும். தட்ஸ் கால்ட் அஸ் மாடக்கோவில். மாடக்கோவில் பற்றி பின்னாடி ஒரு சிச்சுவேஷனில் உனக்கு சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இப்போது இது மாடக்கோவில், அது மட்டும் தெரிஞ்சுட்டால் போகிறோம். ஸோ தலைச்சங்க நான்மதியம் இஸ் அ மாடக்கோவில். ஃபைன். இங்கே இருக்கிற உற்சவர் பெருமாள் பேர் வெண் சுடர் பெருமாள் அப்படின்னு பேர். ஐ ரிப்பீட், வெண் சுடர் பெருமாள். உற்சவர் தாயார் பேர் செங்கமல நாச்சியார் ஆர் செங்கமல வள்ளி. ஃபைன். ஊர் பார்த்தாச்சு, பெருமாள் பார்த்தாச்சு, உற்சவர் மூலவர் பார்த்தாச்சு இல்லையா? அடுத்து இந்த ஊரில் இருக்கிற விமானம், இந்த பெருமாளுக்கு மேலே இருக்கிற விமானம் சந்திர விமானம். புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி. ஏடா எல்லாம் சந்திரன் இருக்குதுன்னா, எஸ், திஸ் டெம்பிள் இஸ் அசோசியேட்டட் வித் சந்திரன் இன் வெரி மெனி வேஸ். அதுக்கு 2 ஸ்தல புராணம் இருக்குது. அதை பின்னாடி நம்ம கட்டாயம் பார்க்கலாம். அடுத்தது இந்த ஊரோட ஸ்தல விருட்சம் புரச மரம். ஹோமம் பண்ணுறதுக்கெலாம் இலையில் அப்படி நெய் எடுத்து அப்படி சேர்ப்பாளோ இல்லையா ஹோமகுண்டத்தில், தட் லீஃப் இஸ் புரச இலை. அவ்வளோ சேக்ரட் ட்ரீ. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் புரச மரம். இந்த ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தியா? பியூட்டிஃபுல் மரம். வெரி வெரி என்ன சொல்கிறது, மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய மரம் புரச மரம். ஓகே, இந்த ஊர் திவ்யதேசம்ங்கிறதுனால இந்த ஊரை ஒரு ஆழ்வார் பாடியிருக்கணும் இல்லையா? ஆஸ் யூஷுவல் இந்த ஊரை பாடினது நம்ம கலியன், திருமங்கை ஆழ்வார். பெரிய திருமொழியில் ஒரு பாசுரம் சேவிச்சிருக்கார். என்னென்னா, கண்ணார் கண்ணபுரம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாசுரத்தில் தன் ஆர் தாமரை சூழ் தலைச்சங்கம் அப்படின்னு அழகாக பாடியிருக்கார். தன் ஆர் தலைச்சங்கம் தாமரை சூழ் அப்படின்னா அவ்வளோ கூல் குளம் இருக்கிற தண்ணுனா கூல். தலைச்சங்க நான்மதியம் இஸ் அ வெரி கூல் பிளேஸ் ஃபார் உமாச்சி அப்படிங்கிறத திருமங்கை ஆழ்வார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். திரு தலைச்சங்க நான்மதியம். ஊர் பார்த்தாச்சு, சுவாமி, தாயார், கோவில் விமானம், அப்புறம் கோவிலோட புஷ்கரணி, கோவிலோட ஸ்தல விருட்சம், இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி, இந்த கோவிலோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தேன்னா, இந்த பெருமாள் தலையில் சிவன் மாதிரியே
பிறை சூடின்னு இருப்பார். பிறை சூடன்கிறது சிவனுக்கு கொடுக்குற பேர். ஆனால் இந்த ஊரில் பெருமாளும் பிறை சூடின்னு இருப்பார். அதே மாதிரி சந்திரனை சாபத்தை போக்கினது சாக்ஷாத் தலைச்சங்கு நான்மதிய பெருமாள் இவர் தான். ஸோ இந்த கோவில் வந்து நம்ம நாங்கூரில் 11 திவ்யதேசம் இருக்குது. அவரை சேவிச்சுட்டு நாங்கூர்லேருந்து வெளியில் வரைச்சே இந்த பெருமாளை 12வது பெருமாளை சேவிச்சுட்டு யூஸ்வலாக எல்லோரும் வருவா. இல்லைன்னா திருக்குடியூர் போகும்பொழுது இந்த பெருமாளை சேவிக்கலாம். இல்லைன்னா மாயவரம் திவ்யதேச யாத்திரா போகிறச்சே இந்த பெருமாளை சேவிக்கலாம். ஓகே, ஸ்தல புராணம். இந்த கோவிலுக்கு வந்து நிறைய கதைகள் இருந்தால் கூட ப்ராமினெண்ட்டாக 2 ஸ்தல புராணம் சொல்லப்படுறது. ஒன்று, உனக்கு தெரியும் இல்லையா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை வாசுகி பாம்பை கயராகவும் மந்தார மலையை மத்தாவும் வச்சுட்டு சுவாமி கூர்மாவதாரம் எடுக்க வச்சு அது மேலே வச்சு கறக்க புறக்க கறக்க புறக்குன்னு பண்ணி அமிர்தத்துக்காக முயற்சி பண்ண ஸ்டோரி உனக்கு தெரியும் இல்லையா, பார்க்கடலை கடைஞ்ச கதை. அந்த பீரியட்லேருந்து ஆரம்பிக்கிறது. அப்படின்னா இந்த கோவில் எவ்வளோ ஓல்டு டெம்பிள்னு பார்த்துக்கோ. எஸ், அந்த கோவிலில் பார்க்கடலை கடையிறதுக்கு கடையும் பொழுது மகாலட்சுமி வர்றதுக்கு முன்னாடி சந்திரன் வராராம். சந்திரன் வந்து சந்திரன் உமாச்சி நைட்லாம் மேலே வருவார் இல்லையா, ஒயிட் கலர் சந்திரன் உமாச்சி ஃபஸ்ட்டு வராராம். மகாலட்சுமிக்கு முன்னாடி சந்திரன் வந்ததுனால இந்த உமாச்சி மகாலட்சுமியோட அண்ணனாக கன்சிடர் பண்ணப்படுறது. ஸோ சந்திரன் இஸ் மகாலட்சுமிஸ் அண்ணா. சந்திரன் வந்து அத்ரி அனுசுயா அப்படின்னு 2 பேரோட குழந்தையாகவும் பிலீவ் பண்ணப்படுறது. சாஸ்திரம் வந்து சந்திரனோட அப்பா பேர் அத்ரி மகரிஷி, அம்மா பேர் அனுசுயான்னு சொல்கிறது. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் மனசில் வச்சுக்கோ. இங்கே சந்திரன் பிறந்து அழகாக வளர்ந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருப்பார் சந்திரன். சந்திரனோட கிரேட்னஸ் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற மேல் ஃபோக்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன் யாருன்னா பார்த்தா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் யாருன்னு பார்த்தா அது சந்திரன். அந்த சந்திரன் 4 ஒரு மேனியும் பொழுது ஒன்றும் அழகாக வளர்ந்துட்டு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைச்சு ஹி வாண்டட் டு டூ ராஜசூய யாகம். ராஜசூய யாகம் பண்ணுற சந்திரனோட குரு யாருன்னு பார்த்தா இஸ் தி பிரகஸ்பதி, தேவகுரு பிரகஸ்பதி. சரி, ராஜசூய யாகம் பண்ணுறச்சே சந்திரன் வந்து ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரெஸ்பெக்ட் எல்லாரையும் கூப்பிட்டான். எல்லாரையும்னா யாரெல்லாம் சந்திரனுக்கு நல்லது பண்ணாலும் எல்லாரையும் கூப்பிட்டான். அப்படியே நேராக போயிட்டு நம்ம தேவகுரு இருக்கார் இல்லையா பிரகஸ்பதி, அவர்கிட்ட போய் சாஷ்டாங்கமாக சேவிச்சு, குருதேவா நீங்கள் என்னோடய ஹோமத்துக்கு வரணும் அப்படின்னோடனே என்னைக்கு அப்படின்னு கேட்டார். சந்திரன் ஒரு டேட் சொன்ன உடனே, அடடா அன்றைக்கி நான் வேறு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒத்துருக்கேனே, நோ ப்ராப்ளம், நீ வந்து சின்சியராக யாகம் பண்ணுறதுனால ஐ வில் டூ ஒன் திங், ஐ வில் சென்ட் மை ஒய்ஃப் தாரா தேவியை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சந்திரன் ஹாப்பியாக போயிட்டார். ராஜசூய யாகம் நடக்கிறது. அப்போ தாராதேவி வரா. தாராதேவியை பார்த்த உடனே சந்திரனுக்கு ரொம்ப குஷியாக எடுத்து, தாராதேவிக்கு சந்திரனை பார்த்த உடனே தாராதேவிக்கு சந்திரனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏடா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கானே, இவ்வளோ சமத்தாக இருக்கானே, இவ்வளோ எல்லாத்தையும் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு சந்திரன்ட்ட வந்து சந்திரன் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குற. அப்படி கேட்டது ரைட்டா தப்பு இல்லையா? தப்பாக கேட்டால் சந்திரனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னோன்னா அவள் 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் புதன் உமாச்சி. புதன் உமாச்சிக்கு திருவெண்காடில் தனியாக கோவில் இருக்குது. புதன் உமாச்சிக்கு அப்பாவும் அம்மாவும் தட் இஸ் தாராதேவியும் சந்திரனும் பண்ணது பிடிக்காமல் தபஸ் பண்ணி அவர் கிரகத்தோட ஸ்டேட்டஸை முதல்ல ரீச் பண்ணிடுறார். இந்த மீன் டைம் தேவகுரு இந்த மாதிரி தாரா பண்ணதும் இந்த மாதிரி சந்திரன் பண்ணதும் பொறுக்காமல் நேராக மகாவிஷ்ணுக்கிட்ட போகிறார். மகாவிஷ்ணுக்கிட்ட போனோன்னா மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட இந்த உடம்பு வசீகரத்தை வச்சுட்டு உடம்பு பியூட்டி வச்சுட்டு தானே இப்படி பண்ணுறேன், உனக்கு நான் குஷ்ட நோய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹி ஹஸ் கிவன் சம் குஷ்ட நோய் டு சந்திரன். இது ஒரு பக்கம். அடுத்தது ஸ்டோரி நம்பர் 2 என்னென்னா, தக்ஷ பிரஜாபதினு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய பர்சன் இருந்தார். அவருக்கு 27 டாட்டர்ஸ். 27 டாட்டர்ஸுமே சந்திரன் கல்யாணம் பண்ணிக்கிறான். சந்திரன் அழகாக இருக்கிறச்சு. சந்திரன் கல்யாணம் பண்ணிட்டு ஹி ஹஸ் ப்ராமிஸ்டு தக்ஷ பிரஜாபதி தட் நான் 27 பேரோடையும் அன்பாக இருப்பேன்னு. 27 பேருங்கிறது இப்படி ரியலைஸ் பண்ணிக்கோ, 27 நட்சத்திரங்கள் இல்லையா, அஸ்வினியில் ஆரம்பித்த 27 நட்சத்திரம் இல்லையா. அந்த 27 பேரில் சந்திரன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எல்லார்ட்டையும் ஆரம்பத்தில் அன்பாக இருந்தாலும் கொஞ்சம் நாள் கழித்து ரோஹிணியை மட்டும்தான் சந்திரனுக்கு பிடிச்சிது.
அப்படியே இருக்கிறச்சே மற்ற 26 பேரும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரஜாபதி கிட்டே போயிட்டா. அவள் அப்பா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே நேராக அவர் இங்கே வந்து பார்க்குறார். பார்த்தா ஆமாம், ரோஹிணி கிட்ட மட்டும்தான் அன்பாக பேசுகிறார், மற்றவா எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறார் சந்திரன். இது பிரஜாபதிக்கு பிடிக்காமல் போயிடுது. தக்ஷ பிரஜாபதிக்கு என்ன பண்ணுறார், நீ இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, உன்னோட அழகு வச்சுருந்தான் இப்படி பண்ணுற, உன்னோட அழகு குறைஞ்சி போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேக்சிங் வேனிங் ஃபேஸ் ஆஃப் மூன்லாம் உனக்கு தெரியும் இல்லையா, குறைஞ்சி போகிற. சந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. சந்திரனுக்கு வந்து ஹீ ஸ்டார்டட் டூயிங் பெனான்ஸ். ஈஸ்வரன் நோக்கி சிவனை நோக்கி பெனான்ஸ் பண்ணுறார். சிவன் என்ன சொல்கிறார், ஃபைன், நீ உன்னோட தப்பு ரியலைஸ் பண்ணிட்ட. நவ் யூ கோ டு ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம், தென் யூ கோ டு மாயவரம், திரு இந்தளூர். இந்துக்கு அருளிய, இந்துனா சந்திரன், இந்துக்கு அருளிய ஊர் திரு இந்தளூர். அங்கே போய் பரிமள ரங்கனை சேவி. ஃபஸ்ட்டு ரங்கம் ஆதி திருவரங்கம், 2வது ரங்கம் நம்ம ஸ்ரீரங்கம், 5வது ரங்கம் நம்ம பரிமள ரங்கம். ஸோ 2வது ரங்கத்துக்கும் 5வது ரங்கத்துக்கும் போயிட்டு நேர தலைச்சங்க நான்மதியம் வா. இங்கே வந்தேன்னா நான்மதிய பெருமாள் வந்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னோன்னே அழகாக எல்லாத்தையும் பண்ணி சந்திரன் அவனோட லாஸ்ட் பியூட்டியை ரீகெயின் பண்ண இடம் இது. இங்கே சந்திரனுக்கு ஆஸ் அ டோக்கன் ஆஃப் ரெஸ்பெக்ட், சந்திரன் அவனோட தப்பு ரியலைஸ் பண்ணதுனால சந்திரனை பெருமாள் தலையில் சூடிக்கிறார். அதனால் இந்த ஊர் தலைச்சங்க நான்மதிய பெருமாள் அப்படின்னு பேர் வர்றது. திரு தலை சங்கு காடு. சங்கு புஷ்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இங்கே, அதனால் காடாக இருந்த இடத்துல சங்கு புஷ்பமாக இருந்ததுனால திரு தலைச்சங்காடுன்னு ஒரு பேர் வந்ததாகவும் சொல்வாள். சச் எ பியூட்டிஃபுல் ஊர். இந்த ஊருக்கு போய் பெருமாளை சேவிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா, சந்திர தோஷம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவளுக்கு இந்த பெருமாளை போய் சேவிச்சா சந்திர தோஷம் போயிடும் அப்படிங்கிறது பரவலான நம்பிக்கை. கட்டாயம் இந்த பெருமாளை போய் சேவிச்சு, சந்திரதோஷம் இருக்கிறவா மட்டும் இல்லாமல் எல்லாருமே போய் இந்த பெருமாளை சேவிச்சு நம்ம கலியன் அனுபவித்த இந்த பெருமாளை, கலியன் எப்படி அனுபவித்தார், கண்ணார் கண்ணபுரம் தன்னார் தாமரைச்சூழ் தலைச்சங்கம்னு அனுபவித்தார் இல்லையா, அந்த பெருமாளை நாமளும் போய் அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும், தலைச்சங்காடு போனோம். எப்போ போகலாம் நம்ம,